ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். செனா பாலம் இதை வந்து நம்மளது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தாங்க. உண்மையிலே பாரத பிரதமர் அவர்களை நம்ம என்ன சொல்லலாம்னா நவீன இந்தியாவின் தந்தைன்னு சொல்லலாம், நவீன இந்தியாவின் சிற்பின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்களை கட்டமைச்சிட்டு வராங்க. காலம் வந்து எதெல்லாம் வந்து நம்மளுக்கு மறுத்ததோ அதை எல்லாத்தையும் வந்து இவர் மூலமாக வந்து காலம் வந்து திரும்ப வந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்ருக்குது இந்த கர்மயோகி மூலமாக. அந்த பாலம்ன்றது என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு, காஷ்மீருக்கும் ஸ்ரீநகருக்குமான முக்கியமான ஒரு இணைப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து காஷ்மீருக்கும் ஸ்ரீநகர்லேருந்து காஷ்மீருக்கோ இல்லை காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகருக்கோ போகணுன்னா 7 hours ஆகும். இப்போ அந்த நேரம் வந்து 3.5 hours வந்து குறைஞ்சிடுது. இதனால் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு மருத்துவ உதவியாக இருக்கட்டும், ஒரு கூட்ஸை வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கேருந்து அங்கேருந்து எடுத்து போவதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வெகு விரைவாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. நாமெல்லாம் வந்து இந்த கட்டடக்கலையில் வந்து நிபுணர்கள் தான். அதுக்கு சாட்சி வந்து கல்லணை தான். கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக ஆகி 1000 ஆண்டுகளுக்கு மேலாகும். அது என்ன இருக்குது, இன்னும் உறுதியாக தான் இருக்குது. சில பேர் சொல்லுவான் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தானே. பிரிட்டிஷ்காரனாலே முடியாத ஒரு பாலம் தான் இது, செய்ய முடியாத ஒரு பாலம் தான். அவனும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கான், ஸ்ரீநகரையும் காஷ்மீரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கான முயற்சி. அவன் தோல்வி அடைந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெற்றி அடைஞ்சிருக்கோம். 130 வருட கனவை வந்து நம்மளோட பாரத பிரதமர் நவீன இந்தியாவின் சிற்பி தந்தை என்ன பண்ணியிருக்காங்க, நினைவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாலத்தோட சிறப்பம்சம் என்னென்னா, இது வந்து 370 மீட்டர் உயரமானது. உலகத்திலே மிக உயரமான பாலம்னா இதுதான். ஈஃபில் டவரை விட 30 மீட்டர் உயரம். 30 மெட்ரிக் டன் வந்து இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை பயன்படுத்துறதுனால என்ன ஆகுனா, மிக உறுதியாக இந்த பாலம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 8 ரிக்டர் வந்து அளவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அந்த பாலத்துக்கு எந்த சேதமும் ஏற்படாது. அதேமாரி தீவிரவாதிகள் என்ன தான் தாக்குதல் நடத்தினாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. 240 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று அடித்தாலும் அந்த பாலத்துக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில என்னது அதிமேதாவிகள் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, பிரிட்டிஷ்காரன் தான் கல்வி கொடுத்தான், பிரிட்டிஷ்காரன் தான் இது கொடுத்தான், அது கொடுத்தான், என்னென்னோ கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்கிற இந்த அதிமேதாவிகளுக்கு ஒன்று சொல்லணும். அவனாலேயே வந்து முடியாத ஒன்று வந்து என்ன ஆயிருக்கு, இந்தியா வந்து சாதிச்சிருக்கு. சரிங்களா, இந்தியா வந்து சாதிச்சு இதை வந்து நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூலமாக நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 2 கம்பி பாலங்கள் வேறு நடந்துகிட்ருக்குது. 50 டனல்ஸ், ஆக்சுவலாக மலையை குடைந்து பாதைகள் எல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது மூலமாக 50,000 கோடிக்கு மேற்பட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காஷ்மீரில் வந்து வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக மத்திய அரசாங்கம் செலவிட்டுருக்கு. என்ன தான் பஹல்காமில் நீ தீவிரவாத தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு எப்படி ஒரு சிந்தூர் நடவடிக்கை மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு மரணடி கொடுத்தோமோ, அதேமாரி நான் என்ன தான் பண்ணாலும் எங்களோட வளர்ச்சியை இனி யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இந்த காஷ்மீர் சுற்றுலாவுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி காஷ்மீரில் சுற்றுலா டூரிசம், அதாவது காஷ்மீர் வந்து மிக அழகான ஒரு பனிப்பிரதேசம், மலைகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடம். இனி அழகிய காஷ்மீரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப்பில் என்னது வீடியோஸில் இந்தமாரி பார்த்துட்டு இருக்கிறத விட நேரில் போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாமே வெல் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. வெல் கனெக்ட் பண்ணிட்டு வரதுனால வந்து மொத்த காஷ்மீரையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எந்த மூலையிலேருந்து எந்த மூலையில் வேணாலும் நம்ம ரீச் பண்ணலாம். தரை வழியாகவோ வான் வழியாகவோ எல்லாத்தையும் ரீச் பண்ணலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வந்து ட்ரெயின் ட்ரெயின் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அது இதில் இன்னும் இனாக்ரேட் பண்ணலை. அதை பண்ணிட்டாங்கன்னா அந்த மாநிலங்களும் வந்து என்ன ஆகிடும், இந்தியன் ரயில்வேயில் வெல் கனெக்டட் ஆகிடும். இதேமாரி வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து இந்தியா வந்து வேகமாக போயிட்டுருக்குது. ஸ்பீடு பிரேக்கே கிடையாது அங்கே. வெகு வேகமாக வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது. உண்மையிலே இந்த நவீன இந்தியாவின் சிற்பி இந்த 11 வருஷத்தில் வந்து பாரத பிரதமரோட கடினமான உழைப்பு, மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தின அந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு நன்றியை சொல்லுவோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வெல் கனெக்டடு அப்படின்றத வந்து இப்போ தான் வந்து நம்மளால் முழுமையாக உணர முடியுது. முன்னாடி வரைக்கும் அது வந்து ஐசோலேட்டட் தேசமாகவே மாரி இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆர்டிக்கல் 370 நீக்கி அதுவும் ஒரு மற்ற மாநிலங்கள் ஆக்கி
யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் சொத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது மற்ற மாநிலத்தில் ஒரு மாநிலம் ஆக்கி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, காஷ்மீர் போயிட்டு வர்றது அந்த இதெல்லாம் கனவாக இருக்கிறதெல்லாம் நினைவாக்கிட்டாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.